வந்துட்டு டெம்பரரியாக ப்ராக்டிஸுக்கு தரப்பட்டது. மெயினாக வந்துட்டு வேர்ட்ப்ரெஸ் டெவலப்மெண்ட் வெப்சைட்டை பார்க்கணும்னு சொன்னால் நோ கோடிங் அண்ட் கோடிங் பேஸ் பண்ணி டிபிஎஸ் ஒன்றை பை பண்ணி அதில் எப்படி எக்ஸ்டர்னலாக ஒரு சிஸ்டத்தை இம்போர்ட் பண்ணி அப்பாச்சி சர்வர் யூஸ் பண்ணி ஹோஸ்டிங் பண்ணலாம்ங்கிறது ட்ரை பண்ணேன். ஸ்டாஃப் டிசிப்ளின் மெயினாக இருந்தது, அது டைம் மேனேஜ்மெண்ட். ஆஃபீஸில் எங்களோட கூட கொலீக்ஸ் ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ளோ எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக லேர்ன் பண்ணேன். How to develop a web page like from the scratch and the full knowledge about the WordPress. நான் ஒரு குரூப் ஆஃப் பற்றி ஸ்டார்ட் பண்ணோம். லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் 5 people சொல்லிட்டு என்ன மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. Learn company program structure. என்டையர்லாம் இந்த HTML and CSS JavaScript ஃபஸ்ட்டு விஷயங்கள் என்னன்னா ஒன்று ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து அப்படின்னு சொன்னால் வந்த உடனே சில விஷயங்கள் எல்லாரோடையும் குவாலிட்டிஸ் வந்து அந்த ஸ்டாஃப்ஸ் அவங்களோட சின்ன சின்ன கொலாபரேஷன்ஸ் அது மாதிரி அதில் நாங்கள் ஈடுபட்டு அதுக்கப்புறமாக அந்த ட்ரைனிங் பீரியட் ஸ்டார்ட் ஆனது. So I'm happy to share this feedback, right? Thanks again, India sir, and also Adina Miss and our staff and my dear colleagues. Thank you all. Thanks a lot. குரூப் ஒர்க்ஸ் வந்துட்டு நாங்கள் செஞ்சோம். எங்கள் ட்ரைனிங் பீரியடில் ஒரு அக்கௌண்டிங் புக் பண்ணோம். ஒரு 1 month பீரியட் அந்த இதில் எடுத்து ஒரு அக்கௌண்டிங் புக் வந்து செஞ்சு வந்துட்டு நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஜிஎஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட் மந்த்தில் நடக்க போகிற ப்ரொஜெக்ட்டுக்காக வேண்டி பிஹெச்பி ஸ்கில்லை வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டேன். I have visited the shop and collaborate the customers. I learned familiar with WordPress plugins and templates. ஸ்டடிஸ் அகாடமி ப்ரைவேட் லிமிடெட் ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எக்ஸிஸ்டன்ட் ஸ்பீடை கூட்டி பார்த்தேன். நான் தெரியல அதோட சேர்த்து ஒரு க்ளவுடும் ட்ரை பண்ணேன். அதுலேயும் ஸ்டடிஸ் அகாடமி ப்ரைவேட் லிமிடெட் மாதிரி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணேன். வேறு ஒரு டொமைனில் அதை எங்கே செஞ்சு 2 அதில் டிஃப்ரெண்ட் யூஸ் செக் பண்ணி பார்த்தேன். 2 ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணேன். ஒன்று வந்துட்டு லீட் ஜோலிபீஸ், அடுத்து வந்துக்கிட்டு லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ ஜோலிபீஸ் வந்துக்கிட்டு ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் வெப் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். இது மெயினான காரணம் அப்படின்னு சொன்னால் இந்தியா தான்.